ஆணை விட பொண்ணு பலவீனமானவங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முறையா என் புருஷன் நாங்க தான் பலவீனமானவங்க, நீங்க தான் பலவீனமானவங்கன்னு சொல்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காலையில உன்கிட்ட சொன்னல அந்த 3 கோடி பண விஷயம், அத கொஞ்சம் என்னன்னு நீ பாரு. முதல்ல உங்க அப்பாவுக்கு போன போடு. எனக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துற மாதிரியே இருக்குங்க. அந்த பொண்ணு பேசுறதுல ஒரு வார்த்தை கூட உண்மை இல்லைங்க. ஒருவேளை உண்மையா பணக்காரனா இருந்தா அப்புறம் எங்க அம்மா நம்ம 2 பேரும் வீட்டை துரத்திடுவாங்க. சூப்பருங்க. நான் வண்டி வந்ததும் சீக்கிரம் ஓட்ட கத்துக்கிட்டு நான் வேகமா ஓட்டுவேன் உங்களை விட. நீ வேகமா ஓட்டுறதை விட பார்த்து பத்திரமா ஓட்டுறது தான் முக்கியம். என்னம்மா உங்க அப்பா போன் எடுத்தாரா இல்லையா? ஒரு அவசரத்துக்கு தானே பணம் கேட்கறான். எங்ககிட்ட இல்லாம தான் உன்கிட்ட கேட்கற மாதிரி ரொம்ப தான் பிகு பண்ற. உங்க அப்பா போன் எடுத்தானா இல்லையான்னு கேட்டு சொல்லு. என்ன ஆண்டி கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா அவன் இவன்னு. இங்க பாருங்க, உங்ககிட்ட இல்லாம தான் கேக்குறீங்களா இல்ல வேணும்னே கேக்குறீங்களா எனக்கு தெரியாது. அவர் போன் ஆஃப்ல இருக்குன்னு சொன்னேன்ல, அவர் போன் எடுத்தாதான் அவர் கொடுப்பாரா இல்லையானே என்னால சொல்ல முடியும். கொஞ்சமாச்சும் அறிவோட தான் பேசுறீங்களா? இன்னைக்கே எனக்கு ஒரு முடிவு தெரியணும். அப்படி இல்லேன்னு வையே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாத்துக்கணும். மணிலு, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. நான் கேட்டது என்னாச்சு? என்ன கேட்டீங்க? நான் கேட்ட பணம் என்னாச்சு? இன்னமா உங்க அப்பா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அங்கதான் குண்டு போடுறதெல்லாம் நிறுத்திட்டானுங்களே, அப்புறம் என்ன அந்த போனை ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு? ஒரு போனை போடு உங்க அப்பாவுக்கு, ஆன்ல இருக்குதா ஆஃப்ல இருக்கான்னு பாத்துக்கலாம். ஆண்டி உங்க இஷ்டத்துக்குலாம் ஆடிட்டு இருக்க முடியாது ஆண்டி. எங்க அப்பாவுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன், அவர் பார்த்து என்னன்னு சொல்லுவாரு. அங்க குண்டு போட்டதுனாலதான் எங்க அப்பா பிசினஸ் லாஸ்ல போயிடுச்சு போல, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காராட்டிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவரே கூப்பிடுவாரு. தருவாரா இல்லையா நான் கேட்டு சொல்றேன். இங்க பாரு, இது நாள் வரைக்கும் நான் யாருக்கிட்ட இப்படி கெஞ்சினது கிடையாது. உங்ககிட்டதான் முறையா கெஞ்சிருக்கேன். நீ கொடுக்கற பணத்தை என்ன நான் அள்ளிட்டா போயிட போறேன்? உங்க எதிர்காலத்துக்கு தானே நிலத்தையும் பவுனையும் வாங்கி போட்டுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரிஞ்ச தொலைதான் இல்லையா? சொல்லுப்பா தம்பி. நானே உனக்கு கூப்பிடலான்ட்டு இருந்தேன். இன்னைக்குள்ள நான் உனக்கு பணத்தை கொடுத்துறேன், நம்ம பேசி முடிச்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ பணம் ரெடி பண்ணவே கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஃபோன் பண்ணேன். என்னப்பா இப்படி சூடா பேசுற? என்னாச்சு? இடமே கை மாறி போச்சு. நான் சூடா பேசுறதுல என்ன ஆக போகுது? இடம் கை மாறிடுச்சா? நான் தான் பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னேன்லப்பா, அது முன்னாடி ஏன்ப்பா அப்படி பண்ண? நீங்க பேசி முடிக்கிற மாதிரி தெரியல. விற்கிறவங்களுக்கு என்ன அவசரமோ? உங்களே நம்பிட்டு இருக்க முடியுமா? 4 பேர்த்துல சொல்லி வச்சிருந்தோம், அதில் ஒருத்தர் வந்தாரு, அதை பேசி முடிச்சாச்சு. உன் புரோக்கர் புத்தியை என்கிட்டே காமிச்சிட்டேல, அப்படி என்னடா உனக்கு அவசரம்? என்கிட்ட கேட்டிருந்தா 5-10 உன் மூஞ்சியை விட்டு எரிஞ்சிருப்பேன்ல. என்கிட்ட கூட கேட்காம நீ பேசி முடிச்சிட்டேல, என் கண்ணில் சிக்காம போயிருவியாடா? என் கண்ணில் நீ மாற்ற அன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள். போட உனக்கு பாத்துக்கிறேன். எந்த மூதேவி கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிருச்சு. இந்த பீட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த நல்லதுமே எங்களுக்கு நடக்கல. இந்த இடம் மட்டும் எனக்கு அமைஞ்சிருந்தா நேரம் அம்பானி ரேஞ்சுக்கு நாங்க உட்காந்துருக்கோம். எங்க இந்த இடம் நாங்க அமைஞ்சு பணக்காரங்களா ஆயிருவோமோன்னு உன் பொறாமையில தான் எனக்கு இது அமையாம போயிருச்சு. நீ என்னைக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சியோ அன்றையில இருந்து இந்த வீட்டுல எந்த நல்லதுமே நடக்கல. நீ இந்த வீட்டை விட்டு போனாதான் எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இங்க பாருடி, உன் புருஷன்கிட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு முதல்ல காலி பண்ணி தொலைங்க. அப்பதான் இந்த வீட்டுல எல்லாத்துக்குமே நல்லது, எனக்கு நல்லது. போய் தொலை முதல்ல. ஏண்டி அவளை முறைக்கிற? அவ உன்கிட்ட எதனால வாயை கொடுத்தாளா, வம்புழுத்தாளா? அவகிட்ட நீ வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கலன்னு உனக்கு தூக்கமே வராதுல்ல. போடு முதல்ல, போய் உன் புருஷன்கிட்ட முதல்ல சொல்லி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு போ. என்ன ஆண்டி உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? பைத்தியம் முடிச்சிருச்சா? டாக்டருக்கு எதுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அடி வா. ஆமாண்டி, எனக்கு இது ஒண்ணுதான் குறைச்ச.
எல்லாம் ஒன்னால உங்க அப்பனால தாண்டி. நான் கேட்ட போய் அந்த பணத்தை கொடுத்துருந்தா இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்குமே. உங்களால முடியலன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. வெளியில எங்கனால வாங்கி இந்நேரம் பேசி முடிச்சிருப்பேனேடி. எங்க நம்ம பொண்ணு இருக்கா, நம்ம ஏன் வெளியில போய் வாங்கணும்னு இருந்தேன், கெடுத்துட்டியே. ஆமா, நான் தெரியாம தான் கேட்கறேன். அந்த இடத்த வாங்கி போட்டு என்னை குழி தோண்டி புதைச்சுக்கு போறேனா இல்ல எனக்கு கல்லறை கட்டிக்கு போறேனா? எல்லாம் உங்க எதிர்காலத்துக்கு தானடி. அது ஏண்டி உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? நாளைக்கு ஏர்போர்ட் வரப்போகுதுடி. அந்த இடம் மட்டும் நம்ம சொன்னபடி நம்ம கைக்கு நேரம் வந்திருந்தா நம்ம தாண்டி இந்த ஊர்லயே கோடீஸ்வரங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட புரியல. நீங்களே உங்க தலையில மண்ணை வாரி கொட்டிட்டீங்களா? இல்ல என்னைக்கு நீங்களா விளங்க. முதல்ல உங்க அப்பனுக்கு போனை போடு. நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன் அந்த ஆளுகிட்ட. போனை போடுறி. கனிமா, என்னாச்சு? நான் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறேன். ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் ஃபோன் பண்ண முடியலங்க. அப்புறம் வேலையாயிடுச்சு, அதனால எடுக்கல. இப்போ கூட வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணிட்டு இருக்கனால தான் ஏதோ எமர்ஜென்சியோன்னு எடுத்தேன். சொல்லுங்க. என்ன விஷயமா? கனி மறந்துட்டியா? நேற்று நைட்டு ஷோரூம் போயிட்டு வண்டி புக் பண்ணிட்டு வந்தலான்னு சொன்னான்ல, மறந்துட்டு பேசிட்டு இருக்க. நீ பாட்டு வந்துட்ட. ஸ்கூட்டி வேண்டாமா? கனியே அமைதியா இருக்கேன். சரி விடு, நான் அதுவும் கேட்கல. இன்னைக்கு ஈவினிங் ஷோரூம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் வண்டி பார்த்துட்டு வண்டியை புக் பண்ணிட்டு வந்துடலாம். சரியா? சரி. என்ன எதுவுமே சமைக்கல, சிக்கிதே. என்ன ஆண்டி இப்படி உட்காந்துருக்கீங்க? டிஃபன் எதுவுமே இல்ல. எனக்கு பசிக்குது. அட்லீஸ்ட் ஒரு டீ காஃபியாச்சும் வச்சிருக்கலாம்ல. வாங்க ஆண்டி. என்ன ஆண்டி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு பசிக்குது, வாங்க ஏதாவது செஞ்சு கொடுங்க. இத பாரு, என்னால சமைக்கவும் முடியல, சாப்பிடவும் முடியல. உனக்கு அப்படி பசிக்குதுன்னா போய் சமைச்சு சாப்பிடு, இல்லன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடு. என்ன விடு முதல்ல. பா. ஆர்டர் பண்றதா? நான் இங்க இருக்க லோக்கல் ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டா ஒன்லி 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அது உங்களுக்கு தெரியாதா? இந்த ஊர்ல அந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலும் இல்லையே. எனக்கு பசிக்குது ஆண்டி, வாங்க ஆண்டி. இங்க பாரு, இதனால பேசிவிடுவேன் பாத்துக்க. உனக்கு இவ்வளவு நாள செல்லம் கொடுத்ததுனால டக்குன்னு என்னால கோவப்பட முடியல, அமைதியா இருக்கேன். வாயை புடுங்காத, நீ தாங்க மாட்டேன். புடி முடிய. பசிக்குது. The number you are calling is either switched off or not reachable at the moment.
எடுத்து பேசு. சரி பேசிட்டு இருங்க, வரேன். என்னாச்சு? அப்பா என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லைங்க. நீ என்கிட்ட இருந்து எதை மறைக்காத, உண்மையை சொல்லு. அப்பா கால் பண்ணியிருந்தாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுமா, 20,000 தேவைப்படும்னு கேட்டாரு. கைமாத்தா எங்கேயாவது வாங்கி கொடுன்னாரு. நான் பாக்குறேன்னு சொல்லியிருக்கேங்க. அப்பா இவ்வளவுதானா? இதுக்கா இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? நம்ம கிட்டதான் பணம் இருக்குல்ல, முதல்ல நான் தரேன், நீ அதை கொண்டு போய் உங்க அப்பா கொண்டு போடு. முடிஞ்சா ஆபீஸ் லீவ் போட்டு உங்க அம்மா கூட வந்து 10 நாள் இருந்து பாத்துட்டு வா. என்னங்க இப்படி சொல்றீங்க? பைக் வாங்குறது நம்மளோட கனவுங்க. நம்ம எவ்வளவு கனவு கண்டிருப்போம் வாங்கணும்னு. இந்த பைக் இருந்தா எவ்வளவு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தினமும் பஸ்ல இடிச்சுட்டு வர்றதும் போறதும் நம்ம ஆசைப்பட்டதுங்க. அதுக்கு தாங்க காசு சேர்த்து வச்சிருந்தோம். அதை எடுத்து கொடுக்க சொல்றீங்க? கனிமா, அவர் யார்கிட்ட கேட்டாரு? உன்கிட்ட தானே கேட்டாரு. அம்மாக்கு முடியலங்கிறதுனால தானே கேக்குறாரு. நீ என்னடா நம்ம கையிலே பணத்தை வச்சுட்டு எது கொடுக்குங்க கேட்டுட்டு இருக்க? உண்மை சொல்லுங்க, நீ உங்க சொந்த அப்பா அம்மா தானே. எப்படிங்க உங்களால இப்படி இருக்க முடியுது? பைக் வாங்குறது நம்மளோட கனவுங்க. நானே பணம் கேட்டிருந்தாலும் நீங்க உடனே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கணும். ஆனா நானே வேணான்னு சொல்றேன், நீங்க எடுத்துட்டு போய் கொடுன்னு சொல்றீங்க. இப்படி மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க. இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறோம். தேங்க்யூ. பணம்னு ஒண்ணு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவுன்னு ஒண்ணு நிக்குது. எனக்கு இது நல்லாவே தெரியும். இந்த காசை ஒவ்வொரு வாட்டி சேர்த்து வைக்கும் போது ஏதாவது ஒரு செலவு வரும். இது 20 ரூபா கைக்கு வந்தப்ப கூட கண்டிப்பா ஏதாவது செலவு வரும்னு நினைச்சேன். அப்படி நினைச்சிட்டு போறேன். நம்ம பணம் சம்பாதிக்கிறதே செலவு பண்றதுக்காக தான் கண்ணி. போய் கூட இந்த பணத்தை இன்னைக்கு செலவழிச்சா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நமக்குன்னு அம்மா ஒருத்தங்க தானே இருக்காங்க. அவங்க நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ல. சோ மிஸ்ஸஸ் கனிமொழிக்கு ஸ்கூட்டி அப்புறம் வாங்கிக்கலாம். இப்ப போய் அம்மாவை பார்க்கலாம். ஓகே? காலையில சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. அப்பதான் இந்த வீட்டுக்கு பிடிச்ச பூடையில வெளியில போகும். கனி, யார சொல்றாங்க? நம்மளையா சொல்றாங்க? நம்மள சொல்ற மாதிரி தான் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்க. அவங்க நம்மளை பார்த்தே சொல்ல, அப்படின்னு நம்மள சொல்ல தானே அர்த்தம். நீங்க உள்ள போங்க. ஏமா, உங்க அப்பங்கார போனை எடுத்தானா இல்லையா? நாசமா போனவன் 5000 கோடிக்கு பிசினஸ் வச்சு கொடுத்து என் பையில ஓனர் ஆக்குறேங்க. ஏதோ என் பெரிய பையன் வார்த்தையை விட்டேன், அதுக்குன்னு கோச்சுக்கிட்டு உங்க அப்பா விருட்டுன்னு போயிட்டேன். இப்ப 3 கோடி நிலமும் கை மாறி போச்சு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல கடவுளே. ஆண்டி, உங்க வாய் ஓயவே ஓயாதா? எப்ப பாரு காசு காசுன்னு. சாகும்போது கூட அந்த காசு எடுத்துட்டா போறீங்க. நெத்தியில வைக்கிற அந்த 1 ரூபாய் கூட நம்ம கிட்ட இருக்காதாண்டி. எப்ப பாரு காசு ஆசை புடிச்சு அலையிறீங்க. வாடி வா, நீ பணக்காரிங்கிறதுனால தான் நான் உனக்கிட்ட பேசுறேன்னு உனக்கு அப்பவே தெரியாதா? பணத்துக்காக தான் பேசுறேன்னு. அவளை மட்டம் தட்டி உனக்கிட்ட பேசுறப்ப மட்டும் குழு குழு குழுன்னு இருந்துச்சா? ஆமா, இந்த வாய் ஏன் இப்ப பேசுற? உனக்கிட்ட பணத்தை கேட்டு நீ கொடுக்க முடியலங்கிறதுனாலயா? ஏண்டி இந்த பாரு, என் புருஷன் வெளியூர்ல இருக்காரு, அதனாலதான் வாயை மூடிட்டு நான் அமைதியா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ அவளை விட அதிகமா நகை போட்டு வந்ததுனாலதான் உன்னை மனுஷியா மதிச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லேன்னு வச்சுக்க, நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. என் கால் தூசி கூட நீலாம் வரமாட்டேன். இங்க பாரு, ஒழுங்கா உங்க அப்பங்காரங்கிட்ட சொல்லி அவன் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வாங்கிக்க. இந்த வயசுல கழட்டு பையனுக்கு பேசிட்டியா கீஸ்டியா? அப்பாட்டி கேக்குதா? கழட்டு பையனுக்கு கோட்டை போட்டுட்டு வந்துட்டியா? அது வாங்கிட்டு வந்துட்டானா இல்ல வாடகை கொண்டாதானா தெரியல. நல்ல குடும்பம்.
என்னங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? என்னன்னு சொல்லுங்க. பேசாம வா கனி. ஓ, சர்ப்ரைஸ். என்னங்க இது நம்ம பைக்கா? செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிருக்கீங்களா? ஆமா கனி, உனக்காக காலைல போய் சர்ப்ரைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தா ஒரு ரியாக்ஷனும் இல்லாம நிக்கிற. இருந்த காசையும் அப்பா கிட்ட கொடுக்க சொல்லிட்டீங்க. இது வாங்குறதுக்கு எப்படி 20,000 ஆகும்? எப்படி வாங்குனீங்க? ஐயோ, கழட்டி வச்சிருந்த மோதிரத்தை காணாம. இதானே கழட்டி வச்சிருந்தேன். வீடா எதனாலுமா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அப்புறம் எப்படி வாங்குனீங்க? ஏய், என்ன திருடனாக்க பாக்குறியா? எங்க அம்மா எங்கேயோ கழட்டி வச்சுட்டு மறந்துருப்பாங்க. உனக்காக முறை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வாங்கினா திருடியா வாங்கிட்டு வருவேன்? கனி கனி, கழுத்துல இருக்க செயினை வச்சுதான் இந்த பைக்கை வாங்குனீங்களா? இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா? தங்க விக்கிற விலைக்கு இருந்ததே வித்துட்டு வந்திருக்கீங்க. விற்கலாம் இல்லை, அடகு தான் வச்சேன். இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வண்டி ரொம்ப அவசியம். உனக்கு எதாவது அவசரம்னா நான் ராத்திரி எவன்கிட்ட போயிட்டு மச்சான் சாவி குடுறான்னு போய் நிற்க முடியும் கெஞ்சிட்டு. அதனால தான் வாங்க, காலையிலே போய் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் நான் மாதம் மாதம் கரெக்டாக வட்டி கட்டி மீட்டுருவேன். சரிங்க, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். வட்டி எவ்வளோன்னு சொல்லுங்க, சீக்கிரம் மீட்டுடுவோம். செயின் இல்லாம உன் கழுத்து நல்லாவே இல்லை. எனக்கு இந்த தங்கத்தை விட இந்த தங்கம் தான். உன்னை விட வேற எனக்கு என்னடா தங்கம் வேணும்? இந்த தங்கத்துக்கு எப்ப வேணா விலை ஏறும் இறங்கும். ஆனா ஏன் கனிமொழிக்கு இந்த தங்கத்துக்கு எப்பயுமே ஒரே மதிப்பு தான். ரோட்ரி. ஓகே.